சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு மாதவன் அவர்களை நீண்ட நேரம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கட்டிட தொழிலாளர்களின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான், பெரிய பேச்சாளர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி நானும் டெய்லியும் உழைக்கிறவர் தான். இன்னைக்கு செயலாளர் நீங்கள் நினைச்சதுக்கு நான் இப்பவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த சங்கத்தை நல்லபடியாக வழிநடத்தணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம எதுக்காக ஒன்றா வந்திருக்கோன்றது முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். இந்த சங்கத்தில் மாதம் எவ்வளோ சந்தா ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த சங்கத்தை நம்ம எப்படி வழிநடத்த போகிறோம், மக்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறோம், மக்களுக்கு இதனால் எப்படி நம்ம அவங்களுக்கு நன்மை போய் சேர போகுது அப்படின்னு பற்றி தான் நம்ம இந்த கூட்டத்தை இன்றைக்கி வச்சுருக்கோம். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் சங்கத்தை கட்டமைச்சு இன்றைக்கி எவ்வளோ மாத சந்தா எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி தெளிவுபடுத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இந்த சங்கத்தில் நம்ம சந்தா காட்டுறோம், அந்த காசு எப்படி நமக்கு பாட்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம்லாம் நம்ம அன்பு அண்ணன் பாலா அவர்கள் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லுவார். அதன் பிறகு நன்றி, வணக்கம். சங்கத்தை குறித்து இங்க இருக்கிற யாராவது பேசலாம் சார், பேசுறியா? கட்டுமானத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கு, இதை இப்படி பண்ணா கொஞ்சம் நல்லா பண்ணலாம், எங்க வாழ்வாதாரம் இப்படி இருக்கு, அரசாங்கத்துல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்றது சில இதெல்லாம் நீங்க யாராவது பேசுங்க. உங்களுக்கு மீட்டிங் அப்படி இருக்குதான் வச்சிருக்கிறோம். நீங்க எல்லாம் பேசிதான் மீட்டிங் வச்சுக்கலாம். உங்க நலன் சார்ந்த ஒரு விஷயம் தான் இது. மற்றபடி வேற எந்த ஒரு அரசியல் நோக்கமோ கிடையாது. உங்க நலன் சார்ந்த விஷயம் தான், உங்களுக்காக தான் மீட்டிங். அதாவது என்ன விஷயம்னா, அரசாங்கத்துல கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பலனையும் முழுமையா மக்களுக்கு போய் சேரல. அரசாங்கத்துல கிடைக்கிற எந்த ஒரு பலனும் முழுமையா மக்களுக்கு போய் சேரல. அந்த மக்களுக்கு எப்படி கிடைக்கணும்ன்றது தான் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே. இந்த சங்கம் ஏன் உருவாச்சு, எதுக்காக உருவாச்சுன்னா உங்க நலன் சார்ந்தது தான். நீங்க எல்லாம் உழைக்கிறீங்க, போறீங்க, வரீங்க, எத்தனையோ பேர் வீடு கட்டி கொடுக்குறீங்க, அழகா அவங்கெல்லாம் நல்ல அழகான வீடு, அவங்க சந்தோஷமா இருக்குது, எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்குது, அரசாங்கம் நிறைய திட்டங்களை வகுத்திருக்குது. ஆனா அந்த திட்டத்தை சரியான முறையில பயன்படுத்திக்க மாட்டீங்க. அவர் கிருபா சொல்ற மாதிரி தான், அவங்க அண்ணன் இறந்துட்டாரு, அது 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறது எவ்வளோ போராடி கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 ரூபாய் செலவு பண்ணி தான் வாங்கினாரு. அந்த செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ போராட வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி ஒரு சங்கம் இருக்கிறதுனா அவர் அந்த ஊர் தலைவர்களோ இல்லை மற்றபடி அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்களோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற தலைவர் மூலமாகவோ இல்லை எங்கள் மூலியமாகவோ அந்த பணத்தை வாங்குறதுக்கு உண்டான அனைத்து வழியும் செஞ்சிருக்கலாம். ஸோ அதாவது நலவாரியத்தில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. என்னென்ன இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒரு கட்டுமான தொழிலாளர் கல்யாணம் பண்றாரு அப்படின்னா, கல்யாணம் பண்றதுக்கு 25,000 ரூபாய் 30,000 வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது அப்படின்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு ஏறக்குறைய 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கரு கலைஞ்சி போச்சுன்னா 4,000 கொடுக்குறாங்க. அப்புறம் 60 வயசு நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா இப்போ 1,250 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் அது 3,000, அடுத்த வருஷம் இந்த வர 2 மாசத்துல 3,000 ரூபாய் மாற போகுதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுமான தொழிலாளி வேலை செய்யறாரு, வேலை செய்யும்போது ஏதோ கை தவறியோ ஏதோ கால் தவறி கீழே விழுந்துட்டாரு, கை கால் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வைத்தியம் பண்ணிக்கலாம். கையோ காலோ துண்டிச்சு போயிடுச்சு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அவர் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாருல, அந்த 5 லட்சம் ரூபாய் ஆகிறது யாருன்னா ஆனந்தமுருகன் ஆகினார். அவர் தான் மக்களுக்காக ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரதுக்கு ஒன்று வழி செஞ்சு கொடுத்துருக்காரு. அரசாங்கம் செய்யறதுக்கு ரெடியா இருக்குது. எவ்வளோ செலவு இருக்குது. பசங்க 10வது பாஸ் பண்ணா காசு கொடுக்குறாங்க, 11வது பாஸ் பண்ணா காசு கொடுக்குறாங்க, 12வது பாஸ் பண்ணா காசு கொடுக்குறாங்க, டிகிரி பாஸ் பண்ணா காசு கொடுக்குறாங்க, தொழில் கல்வி அதாவது பட்டய படிப்பு ஏதாவது டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி ஏதாவது படிக்கும் போது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்.
55,000 கொடுக்குறாங்க. 50,000 ரூபா வந்து உயிரிழந்ததுக்கும் 5,000 ரூபா வந்து அந்த ஈமச்சடங்கு செய்யறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கட்டுமான தொழிலுக்கு எவ்வளோ பெனிஃபிட் பாருங்க. அப்புறம் வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 4 லட்சத்துல முழுக்க முழுக்க இலவசமாக வீடு கொடுக்குறாங்க. இவ்வளோ சலுகைகள் இருக்கு. இந்த சலுகைகள்லாம் நீங்க யாரும் பயன்படுத்திக்க மாட்டேன்றது தான் வருத்தமே. நீங்க பதிவு எங்கேயே பண்றீங்க, எங்க வேணாலும் பண்ணுங்க, எந்த மாவட்டம்னா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. எங்க பதிவு பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி வீடு வந்தீங்கன்னா தகவலை கொடுங்க. அதை வாங்குறதுக்கு முன்ன தலைவர் செயலாளர் பொருளாளர் இவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நாம ஒத்துழைப்போம். எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்திக்க மாட்டேன்றது தான் என் வருத்தமே. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்திருப்பீங்க அந்த மீட்டிங்ல. நான் கேட்குறேன், எத்தனை பேர் நலவாரி கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒரு 5 பேர் தான் 6 பேர் தான் கைது. இவ்வளோ இருக்குது. உங்கள் பகுதியில் இருக்கிற எங்கேயாவது நலவாரி எங்கேயாவது பதிவு பண்ணாலும் அங்கேயே கூட பதிவு பண்ணி இங்கே தான் வந்து பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது உங்களை ஏன் ஃப்ரீயாக அவங்க நீங்கள் போட்டு வச்சுருக்காருன்னா, இந்த நலவாரிய கார்டு பதிவு பண்ணுறது அது உண்டான கம்யூனிகேஷன் இப்போ அதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் எவ்வளோ வேலையை பார்க்க முடியும். நான் ஒரு அரசியல் லீடராக இருக்கிறேன், தொழிற்சங்கத்து பொறுப்பில் இருக்கிறேன், இன்னும் நிறைய பொறுப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னால் எல்லா வேலையும் பார்க்க முடியாததுனால ஒரு ஆள் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி ராஜேஷும் பெரியாவும் அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் அவங்க வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சுன்னா உங்களுக்கு இது எல்லாமே இலவசமாக பண்ணுறதுக்கு உண்டான வழியை நாங்கள் செய்ய தான் போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு என் வேலை இந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அது இது பண்ணுறதுனால தான் வாங்குறோம். ஆனால் அரசாங்கம் முழுக்க முழுக்க உங்களுக்கு இலவசம் தான். அது அரசாங்கம் கொடுத்த சலுகை வந்து முழுக்க முழுக்க இலவசம். ஏன் அவ்வளோ காசு அவங்க வாங்குறாங்கன்னா, அவங்க பதிவு பண்ணுற நேரம் எடுத்து ஒரு பதிவு பண்ணுறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், சம்டைம்ஸ் சர்வர் ஒர்க். இப்போ 20 நாளில் சர்வர் ஒர்க் ஆகல. ஸோ அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள செலவுகள் இருந்தால் தான் அவங்க வாங்குறாங்க. ஆனால் அரசாங்கம் முழுக்க முழுக்க எல்லாமே இலவசமாக கொடுக்குது. நாமளும் இன்னும் பாரியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இலவசமாக செஞ்சு கொடுத்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். உங்கள் கஷ்டத்தை எங்களுக்கு வேணான்றதுனால இதெல்லாம் இருக்கு. உங்கள் பகுதியில் இருக்கிற சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நலவாரி கார்டு வச்சிருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ண எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கள். இந்த ஏதாவது டிகிரி படிக்கிறாங்க, அவங்க பணம் அப்ளை பண்ணால் ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கூட அவங்க பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் நேரில் வந்து 100 ரூபா தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க, ரொம்ப கூட வாங்கலை. அந்த அதாவது அமௌண்ட் வாங்கி கொடுக்குறது சொல்கிறேன். அதனால் அவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் பதிவு பண்ணிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வேற ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த நம்முடைய கட்டிட தொழிற்சங்கத்தில் இருக்கின்ற இவர் பொண்ணோ புள்ளியோ வந்து காலேஜ் படிக்கிறாங்க, 25,000 ரூபா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் 25,000 கொடுக்குறாங்க. அந்த படிக்கிற பசங்களுக்கு நான் அவங்களுக்கு யாருக்குமே காசு வாங்கலை. நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த செலவு எல்லாமே நானே ஏற்றுக்கிறேன். அதனால் எதுக்காக இதை நான் கூட செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். அரசாங்கம் கொடுக்குற பணத்தை எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எத்தனை பேருடைய தங்கச்சியோ இல்லை பொண்ணோ பிள்ளைங்களோ படிப்பாங்க. ஆனால் யாராவது வாங்குறீங்கன்னா வாங்குறது இல்லை. ஏன் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை வாங்க மாட்டேங்குன்னு தெரியல. அது காரணம் என்ன, சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, அன்னைக்கு மீட்டிங் நடக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 250-300 பேர் அன்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு 10 பேர் செயற்குழு உறுப்பினர் சேர்ந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு செயற்குழு உறுப்பினர் 1, 2 அவரோட சேர்த்து ஒரு 3 பேர் தான் வந்துருக்கீங்க. மீதி யாருமே வரல. அதுதான் ரொம்ப தப்பு. நல்லா கேட்கும். உங்களுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுத்தது இல்லாமல் இந்த தொழிற்சங்கத்தை நல்ல முறையில் இயக்கிறதுக்கு இதுக்கு நல்ல ஒரு விருப்பம் உள்ள ஒரு 10-20 பேரை செலக்ட் பண்ணிடுறோம். அவங்க அந்த ஒன்றியத்துக்கு உங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விதத்திலும். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் அதை நம்ம செய்யணுமே தவிர அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் எங்களுக்கு என்ன லாபம் சொல்லி பார்ப்போம். இது லாபம் நஷ்டத்து கிடையாது. சரி, நம்ம ஏதாவது நம்மளால கொஞ்சம் மக்களுக்கு சேவை செய்ய சொல்லி பாரி வந்து எங்களை அனுப்பிச்சிருக்காரு. அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அன்னமுருகனும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட மக்களுக்காகவே சேவை செய்து தன் வாழ்க்கையை கூட குழந்தை பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே நினைக்காம உங்களுக்காக தான் வாழ்றாரு. இப்போ கூட ஒரு ஃபைட் பண்ணி இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 5,000 கொடுத்து 6,000 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக ஃபைட் பண்ணி சண்டை போட்டு 7,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மீன் பிடிக்கிற தடைக்காலம் வரும். அந்த தடைக்காலத்தில் அவங்க வந்து கடலுக்கு போக முடியாது. அப்போ அவங்க 1 மாதம் 2 மாதம் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கும். அப்போ அரசாங்கத்தில் அந்த கிடைக்கிற அந்த 5,000 வச்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்தி அவங்களோட சூழ்நிலை வரும். அதுக்காகவே சேர்த்து ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து இதெல்லாம் இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்களாம் கூட ஒற்றுமையாக எதுன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 140 கேஸ் இங்கே 140 பேர் இந்த 2-3 மாசத்துல பதிவு பண்ணிருக்கோம். ஆனா எந்த மணிகாரும் ஓகேவா போட மாட்டாங்க. மணிகார் எனக்கு ரட்டன மணிகாருக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. ஒரு சில மணிகார் எனக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. நீ என் ஆளுங்கிட்ட நீ காசு கிட்ட போனோம் கையை கூட வெட்டி போட்டுவிட அப்படின்னு கூட மிரட்டி விட்டேன். எதுக்கு என் பணம் கேட்கற? அவங்க அதாவது ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் கூலி. அந்த கூலிக்கு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம், அது குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம். நீ கவர்மெண்ட் சம்பளம் வர உனக்கு எதுக்கு வந்து காசு
நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை யாராவது கூட மணிகாரை பதிவு பண்ணும்போது எனக்கு அந்த காசை கொடு இந்த காசை கொடு அப்பதான் ஓகே பண்ண சொன்னா நேரம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த மணிகாரை வேலையை விட்டு தூக்குறதுக்கான அனைத்து வழியும் நம்ம செய்யலாம். வேலையை விட்டு தூக்கணும் நம்ம நோக்கம் இல்லை, நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும். அதுதான் அவர் வந்திருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒற்றுமையா இருக்கும்போது தான் எல்லாமே கிடைக்கும். இப்போ 4 லட்ச ரூபா வீடு கவர்மெண்ட் கொடுக்குது. எவ்வளவு விழுப்புரம் மாவட்டத்துக்கு நிறைய அலர்ட் ஆயிருக்கு, ஆனா யாருமே வாங்குறதில்லை. காரணம்னா உங்க ஒற்றுமை இல்லை. இப்போ அவர் சொல்ற மாதிரி தான், கிருபா சொல்ற மாதிரி தான், ஒரு தனிப்பட்ட ஆளு நீங்க ஆபீஸ்ல போய் கேட்டுச்சிங்க, நீங்க வந்து இந்த அம்மா வந்து எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்க கேட்குற கேள்விக்கு எது கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்லி எல்லாமே சொல்றாங்க. அந்த மாதிரி விழுப்புரம் ஆஃபீஸில் நீங்க பார்க்க முடியாது. ஒரு கோபமா இருப்பாங்க, சரியா சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் மாற்றணும், இதையெல்லாம் ஒழிக்கணும். நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க, நம்ம கட்டுமான தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க பலம் அடிக்கணும் அப்படின்னா உங்க ஒற்றுமை தான். அன்னைக்கு 293 பேர் இருந்தீங்க, அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் கூட இல்லை பாருங்க. இதுதான் வருத்தம். இது யாருக்காக செய்யறாங்க, எதுக்காக செய்யறதுன்னே தெரியுது கிடையாது. எதுக்காக ஒரு தலைவர், ஒரு செயலாளர் எதுக்காக முன்னெல்லாம் தேர்ந்தெடுத்து எதுக்கு செஞ்சுட்டு இருக்கோம்? இதெல்லாம் உங்க நலனுக்காக தான். அதனால பாத்துங்க, உங்க மக்களுக்கு சொல்லுங்க, பயனடையாத இருக்கிற மக்களுக்கு பயனடைய சொல்லுங்க. இந்த கிராஜுவேட்டிக்கெல்லாம் பதிவு பண்ணி நான் இலவசமா பண்ணி கொடுத்துறோம். 25,000 பணம் கொடுக்குறேன் அரசாங்கத்துல இருந்து. என்ன நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க முடிவு பண்ணுங்க. இது வந்து உங்க சங்கம், உங்க சங்கத்தை நீங்க எவ்வளவு ஒரு மாசத்துக்கு சந்தா செய்யலாம். அந்த சந்தா பணத்தை நாங்க யாரும் வாங்க மாட்டோம். எங்களுடைய ஐஜேகே தொழிற்சங்கத்துல இருந்து ஒரு பைசா கொடுன்னு கேட்காது. முழுக்க உங்க நலன் சார்ந்தது தான். நீங்க எவ்வளவு சந்தா ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த சந்தா இப்போ ஐடி கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த ஐடி கார்டு யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பலன் எல்லாம் சேரும். வாட்ஸ்அப் குரூப்ல 400 பேர் 300 பேர் இருக்கலாம். பட் நீங்க அந்த தொழிற்சங்கத்துக்குள்ள உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி, அந்த ஆத்தரைஸ் பெற்றவங்க மட்டும்தான் அந்த தொழிற்சங்கம் சப்போர்ட் பண்ணும். அது பார்த்துக்குங்க. எவ்வளோ சந்தா ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம். மாதம் ஏதோ ஒரு தேதியை, உங்களுக்கு வேலை இல்லாத ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த தேதியில் மாதம் நீங்கள் வந்துடுங்க. அது எவ்வளோ சந்தா என்னன்றதை இப்போ தலைவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் கூட உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லுங்கள் இதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதேமாரி நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் ஒரு 500 பேரா 1000 பேரா 1300 ரூபான்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 3 லட்சம் ஆகுதா? 3 லட்ச ரூபாய் வருதுன்னா அந்த 3 லட்சம் அவர் எடுத்து அவர் சொந்த யூஸுலாம் செலவு பண்ண முடியாது. தலைவராக ஒரு செயலாளராக செலவு பண்ண முடியாது. அவர் இங்கே எங்களுக்கும் கணக்கை காமிக்கணும். அந்த செயற்குழு இருக்கிறவங்க 10 பேரும் அந்த சைன் பண்ணணும். நீங்கள் எல்லாம் பொதுமக்கள், உங்கள் கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாமே முடிவு பண்ணணும். ஆமாங்க இவ்வளோ பண்ணணும் வரணும்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த மாதத்தை நீங்கள் வசூல் பண்ணிட்டு அவர் பேங்க்கில் போட்டாருன்னா இந்த மாதத்தில் என்னென்ன செலவு பண்ணாருன்ற விதத்தை அவர் சொல்லணும். அந்த செலவு அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. இந்த செயற்குழு உறுப்பினர்களை 10 பேர் கேட்டு கலந்து ஆலோசித்து செலவு பண்ணணும். ஒரு விஷயத்தை செய்ய போறாரு, அது ஒரு 10,000 செலவாகுது, 20,000 செலவாகுது அப்படின்னா முன்கூட்டியே அந்த மாசத்துல உங்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? எந்த ஒரு விஷயம் செயல்பாடுகள் செஞ்சாலும் 100 பேர் இருக்கிறீங்கன்னா 60 பேர், அதாவது 51 பேர் அதிகமான மக்கள் யார் அது என்ன ஒத்துக்கிறீங்களோ அது மூலியமா தான் செயல்படுத்த முடியும். ஒருவேளை வந்து 60% வேணாம் 40% வேணும் அப்படின்னாங்கன்னா 60% என்ன சொல்றாங்களோ அதை தான் தலைவர் செயல்படுத்துவார். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சீங்க ஏதாவது பேசினா பேசுங்க. பேசுறதுனால ஒன்றும் கிடையாதுங்க. பிராங்கா பேசுறது தான் நான் எதுக்கு இந்த மேடை, எதுக்கு இப்படி எல்லாம் கிரியேட் பண்றேன்னா, இன்னைக்கு நீங்க 40 பேர் 30 பேர் இருக்கீங்க, நாளைக்கு ஒரு 1000 பேர் 500 பேர் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை வரதான் போகுது. அப்போ வரும்போது சாதாரணமா இதே மாதிரி நம்ம பேச முடியாது. அன்னைக்கு மைக்கு ஸ்டேஜ் இப்படிதான் பேச ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ அவங்களுக்கு அந்த பழக்கம் வராது. இப்போ தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா என் தனியாக இருக்கும்போது நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்றாரு. மேடாண்ட வரும்போது தலைவரை என்ன பேச சொல்லாதீங்க வேணாம் அப்படின்னு ரமேஷ் அதே மாதிரி நல்லா வாயிடுவாப்ல. இங்கே வரும்போது போன் வெளியே போய் ஃபோன் பேசுகிற மாதிரி போயிட்டு அடுத்தது அவர் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க யார் எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் நம்ம சொந்த பந்தானே இருக்கிற நமக்கு என்ன அசிங்கம் நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பேசுறத பேசுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்தை நீங்க ஏதாவது தெரிவிக்கலாம். இறுதியாக தலைவர் செயலர் இதை பேசி முடிச்சிட்டாருன்னு நம்ம மீட்டிங் முடிஞ்சிடும். அதனால வேற அதாவது உங்களுடைய கருத்தை நீங்க பிரதிபலிங்க. நீங்க சொன்னாதான் தெரியும். நீங்க சொல்லணும்னா செய்யாது. வாங்க பூங்கவன் அவர் ஏதோ பேச
அரசாங்கத்தில் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு அடிப்பட்டு வந்து விட்டோம்னா அரசாங்கம் வந்து உடனே கொடுக்காது. நம்ம அதுக்கு பிறகு